நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆண், பெண் இருவருக்குமே பெரிய பிரச்சனையாக இருப்பது முடி உதிர்வதுதான். மன அழுத்தம், போதிய ஊட்டச்சத்து இன்மை, ஹார்மோன் சமநிலையின்மை இப்படி முடி உதிர்வை அதிகரிக்க பல காரணங்கள் இருக்கின்றன. இதை எப்படி தடுத்து முடியின் வளர்ச்சியை அதிகரிக்க செய்யலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. 1. வெங்காயம். வெங்காயத்தை பொடியாக நறுக்கி 1 கப் தண்ணீரில் போட்டு நன்கு கொதிக்க விடுங்கள். வெங்காயத்தின் சாறு அதில் நன்கு இறங்கியதும் தலையில் தேய்த்து மசாஜ் செய்து அலசினால் முடி அடர்த்தியாக வளரும். வெங்காயத்தில் உள்ள சல்பர் முடியின் வேருக்கு ஊட்டமளித்து முடி வளர்ச்சியை தூண்டும். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இரண்டுமே பயன்படுத்தலாம். இரண்டிலுமே ஒரே ஊட்டச்சத்து தான் இருக்கிறது. ஆனால் சின்ன வெங்காயத்தில் சல்பரின் அளவு அதிகம். அதனால் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துவது இன்னும் கூடுதல் நன்மைகளை பெறலாம். 2. உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வேக வைத்த தண்ணீரை கீழே ஊற்றிவிடாமல் அதை ஆற வைத்து தலைமுடி அலச பயன்படுத்துங்கள். அதில் உள்ள புரோட்டீனும் ஸ்டார்ச்சும் தலைமுடி வளர்ச்சியை தூண்டி அடர்த்தியாக வளரச் செய்யும். உருளைக்கிழங்கில் உள்ள ஸ்டார்ச் முடிக்கு பளபளப்பையும் பொலிவையும் தரும். முடி வறட்சியையும் தடுக்கும். இது சிறந்த கண்டிஷனராகவும் செயல்படும். 3. ஆயில் மசாஜ். முடி வளர்ச்சி அதிகரிக்க தலைமுடியின் வேர்க்கால்களை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் தேங்காய் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெயை சம அளவு எடுத்து சூடாக்கி வெதுவெதுப்பான நிலையில் தலையில் தேய்த்து மசாஜ் செய்து குளியுங்கள். மாதம் 2 முறை இது செய்து வர முடி வளர்ச்சி 2 மடங்காக அதிகரிக்கும். வெதுவெதுப்பான எண்ணெய் தலையில் தேய்ப்பதால் முடியின் வேர்க்கால்களில் பலம் பெறும். ஊட்டச்சத்துக்களை முடிக்கு கொடுத்து முடியின் வளர்ச்சியை தூண்ட ஆயில் மசாஜ் உதவுகிறது. ஏனெனில் ஆயில் மசாஜ் செய்யும் போது தலைமுடியின் சருமத்துளைகள் திறந்து கொள்ளும். அதில் எண்ணெய் இறங்குவதால் தலைமுடிக்கு போதிய நீர்ச்சத்தும் ஊட்டச்சத்தும் கிடைக்கிறது. 4. முட்டையின் மஞ்சள் கரு. முட்டையின் மஞ்சள் கருவும் எலுமிச்சை சாறும் கலந்து தலையில் தேய்த்து அரை மணி நேரம் வரை ஊறவிட்டு பின் தலை குளிக்க வேண்டும். முட்டையின் மஞ்சள் கரு வேர்க்கால்களில் முடி வளர்ச்சியை தூண்டி அடர்த்தியை அதிகரிக்க செய்யும். நிறைய பேர் முட்டையின் வெள்ளைக்கருவை மட்டும் தலைக்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் முட்டையின் மஞ்சள் கருவிலும் புரதச்சத்தும் ஆரோக்கியமான கொழுப்பு சத்தும் நிறைந்திருக்கின்றன. முட்டையின் மஞ்சள் கரு கொஞ்சம் நாற்றம் அதிகமாக இருக்கும். அதனால் அதனுடன் சில துளிகள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்கள். 5. நெல்லிக்காயும் வல்லாரையும். நெல்லிக்காய், வல்லாரக்கீரை இரண்டையும் எடுத்து அரைத்து சாறு பிழிந்து முடியின் வேர்க்கால்களில் தடவி மசாஜ் செய்யுங்கள். இவை இரண்டுமே முடி வளர்ச்சிக்கு உதவுபவை. முடியின் அடர்த்தி சில வாரங்களிலேயே அடர்த்தியாவதை கண்கூடாக பார்ப்பீர்கள். பிராமி இலைகள் என்று அழைக்கப்படும் வல்லாரை மூளை வளர்ச்சியை தூண்டி ஞாபக சக்தியை அதிகரிக்கும் என்று மட்டும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முடி வளர்ச்சியை தூண்டுவதில் சிறப்பாக செயல்படும். தலையில் உள்ள நரம்புகள் மற்றும் திசுக்களை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள மிகச்சிறந்த மூலிகை. அதே போலத்தான் நெல்லிக்காயும். நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் 50 மில்லி அளவு குடித்து வந்தாலே முடி உதிர்வது நின்று செழித்து கருமையாக வளரும். 6. தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயும் கடுகு எண்ணெயும் சம அளவில் எடுத்து சூடாக்கி தலையில் தினமும் இரவில் மசாஜ் செய்து காலையில் தலைக்கு குளித்து வாருங்கள். முடி கட்டுக்கடங்காமல் அடர்த்தியாக வளரும். இப்படி எண்ணெய் குளியல் செய்யும் போது நிச்சயம் ரசாயனங்கள் கலந்த ஷாம்புவை தவிர்க்க வேண்டும். சீயக்காய் அல்லது ஹெர்பல் ஷாம்புகள் பயன்படுத்துங்கள். இல்லையெனில் எண்ணெய் தரும் ஊட்டச்சத்துக்களை முடியில் இருந்து முற்றிலும் ரசாயன ஷாம்புகள் உறிஞ்சி கொண்டு முடியை வறட்சியாக்கும். இந்த 2 எண்ணெய்களுக்குமே தலைமுடிக்கான ஊட்டச்சத்து மூலங்களாக செயல்படுகின்றன. அதிலும் கடுகு எண்ணெய் தலையில் ஏற்படும் பூஞ்சை தொற்று முதலானவற்றை சரி செய்கிறது. குளிர்காலத்தில் உடலை கதகதப்பாக வைத்துக் கொள்ள உதவும். அதனால் கடுகு எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் இரண்டையுமே குளிர்காலத்தில் அதிகமாக பயன்படுத்துங்கள். 7. தேங்காய் பால். தேங்காய் பாலில் அதிமதுரம் 2 ஸ்பூன் கலந்து தேய்க்க முடியில் உள்ள பொடுகு போன்றவை நீங்கி முடி வளர்ச்சி அதிகரிக்கும். 1 மாதத்திற்குள் உங்கள் முடி 2 மடங்கு அடர்த்தியாகிவிடும். சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் மருந்துகள் செய்ய அதிகமாக பயன்படுத்தப்படும் மூலிகையாக இந்த அதிமதுரம் இருக்கிறது. இது வேர்க்கால்களுக்கு ஊட்டமளித்து முடியின் வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும். வாரத்தில் 2 நாட்கள் இதை செய்து வந்தால் போதும். சில வாரங்களிலேயே முடியின் அடர்த்தியும் நீளமும் அதிகரிப்பதை உணர்வீர்கள். 8. கருப்பு உளுந்து. இரவு முழுக்க கருப்பு முழு உளுந்தை ஊற வைத்து காலையில் அரைத்து தயிருடன் கலந்து தலையில் ஹேர் மாஸ்க் போடுங்கள். மாதத்திற்கு 2 முறை செய்தாலே போதும். தலைமுடி மிக அடர்த்தியாகவும் கருமையாகவும் மாறும். எருமை தயிர் கிடைத்தால் அதை பயன்படுத்துவது இன்னும் சிறப்பு. தலைமுடிக்கு கொழுப்பு சத்தையும் புரதத்தையும் அதிகமாக கொடுக்கும். உளுந்து உணவில் சேர்த்து கொள்ளும் போது எப்படி உடலை வலுவாக வைக்கிறதோ அதே போல தலைமுடியையும் வலுப்படுத்தும். சிலருக்கு முடி மிக மெலியதாக இருக்கும். அவர்கள் கருப்புளுந்து பேக் அடிக்கடி பயன்படுத்தும் போது முடி திக்காகும். 9. கடலை மாவு. கடலை மாவை வினிகரில் கலந்து தலையில் அப்ளை செய்து குளித்து வந்தால் தலைமுடி நன்கு செழித்து வளரும். எலிவால் போல இருக்கும் முடி கையில் பிடிக்க முடியாத அளவு அடர்த்தியாக வளரும்.
கடலை மாவுடன் எலுமிச்சை பழம் மற்றும் தயிர் சேர்த்தும் பேக் போடலாம். நம் முன்னோர்கள் காலத்தில் தலைக்கு சீயக்காய் கிடைக்காத சமயங்களிலும், குழந்தையை குளிப்பாட்டும் போதும் தலைமுடிக்கும் உடம்புக்கும் கடலை மாவுதான் பயன்படுத்துவார்கள். 10. செம்பருத்தி. வாரம் ஒரு முறை செம்பருத்தி இலையை அரைத்து தலையில் ஹேர்பேக் போட்டு ஊறவிட்டு குளித்து வாருங்கள். கூந்தல் அடர்த்தியாக வளர்வது உறுதி. செம்பருத்தி இலை மற்றும் பூவை அரைத்து தலையில் பேக் போட்டு குளித்து வந்தால் தலைமுடியின் நிறம் மேம்படும். ஓரிரு முறை குளித்த பின்பே பட்டு போல கூந்தலை பெற முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.